சித்தார்த்தன். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். கோவிட்-19க்கு பிறகு நிதி மேலாண்மை என்கிற தலைப்பில் பேசவிருக்கும் திரு தெய்வராயன் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகிறேன். திரு கே தெய்வராயன் வங்கித்துறையில் சுமார் 34 ஆண்டுகள் அனுபவம் கொண்டவர்கள். 1978ஆம் ஆண்டு தமிழ்நாடு காதி மற்றும் கிராம தொழில் வாரியத்தில் உதவி இயக்குநராக தனது பணி வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள். அதே ஆண்டின் இறுதியில் பேங்க் ஆஃப் ராஜஸ்தானில் சேர்ந்து பல உயர் பதவிகள் வகித்ததோடு 2001ஆம் ஆண்டு மேவார் அஞ்சாலை கிராமின் வங்கியில் இயக்குநராகவும் பதவி வகித்து 2005ஆம் ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்றவர்கள். அதன்பின் தனலட்சுமி வங்கி, சிட்டி யூனியன் வங்கி ஆகியவற்றில் முக்கிய பதவிகள் வகித்து 2012ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார்கள். வங்கி பணிகளுக்கு இடையில் வங்கி பணியாளர்கள் பயிற்சி கல்லூரியின் முதல்வராகவும் இருந்து வங்கியின் செயல்திறனை மேம்படுத்துவதில் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெற்றவர்கள். NBCH வாட்ஸ்அப் குழுமம் மூலமாக இவர்கள் முன்னெடுத்து உருவான NKC ஃபைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கிற வங்கி சாரா நிதி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக தற்சமயம் சென்னையில் பதவி வகித்து வருகிறார்கள். பல நிறுவனங்களுக்கு நிதி ஆலோசகராக இருந்த அனுபவம் கொண்ட இவர்கள் அவ்வப்போது பத்திரிகைகளில் துறை சார்ந்த கட்டுரைகளை எழுதுவது உண்டு. MBA, CIIB and DFS படித்திருக்கும் திரு தெய்வராயன் தமிழ், ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, கன்னடம், மார்வாடி என பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர்கள். உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களை இந்த உரையாற்ற அழைக்கிறேன். தேவராயன. எல்லோருக்கும் மாலை வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்களும் கூட. ஸ்கிரீன் இட்ஸ் ஓகே. வந்து ஃபுல் ஸ்கிரீன் ஆயிடுச்சா? இருக்கு. இன்று நாம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இந்த கோவிட் ப்ராப்ளத்துக்கு அப்புறம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் இனிஷியலாக மேக்ரோ ஃபேக்டர்ஸை பார்த்துட்டு பின்னாடி இண்டிவிஜுவலுக்கு, ஸ்மால் பிஸ்னஸுக்கு, மிட் கார்பரேட்ஸுக்கு, பெரிய லார்ஜ் கார்பரேட்ஸுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். இந்த வைரஸ் அண்ட் இந்த வைரஸ்னால எவ்வளவு டிஸ்ட்ரெஸ் ஆச்சுங்கிறத நேற்றும் டிஸ்கஸ் பண்ணினோம். இப்போ நார்மல்சி எப்போ வரும், அந்த ரெக்கவரி பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது 1929 வந்த கிரேட் டிப்ரெஷனுக்கு அப்புறம் நம்ம ஜெனரேஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய பெரிய பொருளாதார சிக்கலா இதை பார்க்குறோம். நம்ம இந்த கோவிட் ப்ராப்ளத்தினால மற்ற கண்ட்ரீஸ்ல என்ன ஆச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு 2 minutes பார்ப்போம். இதுல யூஎஸ்லயும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் நிறைய கிளைம் பண்ணியிருக்காங்க. சேம் திங் ஹஸ் ஹேப்பன்ட் இன் தாய்லாந்து. அதே மாதிரி பிரிட்டன் அண்ட் ஜெர்மனிலையும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் நிறைய கிளைம் பண்ணி இது ப்ராப்ளம் லெவலில் பெரிய லெவலில் இருக்கு. Now, how this COVID எப்படி அஃபெக்ட் ஆனது, என்ன செக்டார்ஸ் அஃபெக்ட் ஆனது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எஜுகேஷன் செக்டார் வந்து அஃபெக்ஷன், இது வந்து கொஞ்சம் லெவல் தான் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அக்ரிகல்ச்சர் வந்து லோ டு மீடியம், கன்ஸ்ட்ரக்ஷன் மீடியம், என்டர்டைன்மெண்ட், ரெக்ரியேஷன், மேனுஃபேக்சரிங், ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரொம்ப பெரிய லெவலில் பாதிச்சடைஞ்சிருக்கு. இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் லாக்டவுன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஃபர்ஸ்ட் வந்து மாடஸ்ட் பார்ஷியல் லாக்டவுன், ஆவரேஜான லாக்டவுன், அப்புறம் ஃபுல் லாக்டவுன்ல எந்த அளவு நமக்கு பணம் செலவாயிருக்கு அப்படிங்கிறத இந்த கிராஃப் காமிக்குது.
இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எவ்வளவு வேஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லைடு. இதுல ரொம்ப ஜாஸ்தி வந்து டெல்லி, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு தான் ரொம்ப ஜாஸ்தி அஃபெக்ட் ஆயிருக்கு. ஆல் இண்டியா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 8.1. ஒரு அஸ்ஸாம்ல தான் வந்து கம்மி அஃபெக்ட் ஆயிருக்கு 5.7, whereas the highest is 10.9 in Delhi. இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் 3rd April வரையும், அதாவது 1st January to 3rd April. மோஸ்ட் அஃபெக்டட் வந்து எனர்ஜி, ஃபினான்ஷியல், கன்சியூமர் டிஸ்கிரிப்ஷனரி செக்டர். லெஸ் அஃபெக்டட் வந்து ஹெல்த் கேர் அண்ட் டெக்னாலஜி. நம்ம பாரத திருநாட்டை பத்தி நம்ம பார்த்தோம்னா இப்ப பியாண்ட் கோவிட் எப்படி இருக்க போகுது அண்ட் இந்த சிக்கலை நம்ம எப்படி நேவிகேட் பண்ணி இதுல இருந்து வெளியில வரப்போறோம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். மேஜர் திங் என்னன்னா சேஃப்கார்டிங் அவர் லைஃப்ஸ் அண்ட் லைவ்லிஹுட்ஸ். லைஃப் சேவ் பண்றதுக்கு தான் இப்போ வந்து நம்ம இந்த ஊரடங்கு, இதுல உள்ள டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்தது லைவ்லிஹுட். லைவ்லிஹுட்டுக்கு இன்னும் ஜாஸ்தி பண்ண ஆரம்பிக்கல. இன்னைக்கு நாளைக்கு கூட ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் ரிலீஃபுக்கு. லைவ்லிஹுட்ல கீழ்த்தர மக்கள், அதாவது அன்ஆர்கனைஸ் செக்டார்ல இருக்கவங்க நிறைய அஃபெக்ட் ஆயிருக்காங்க. மைக்ரேட் லேபரும் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க போறோம், அவங்களுடைய ஷெல்டர், ஃபுட் அதெல்லாம் எப்படி நம்ம பார்க்க போறோங்கிறது தான் இதுல மெயினான சிக்கல். இப்ப ஜிடிபி ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு, ஜிடிபி ஃபோர்காஸ்ட் ஜூன் 20ல கிட்டத்தட்ட -10-11. இது வந்து பார்க்லேஸ் ரிசர்ச் எஸ்டிமேட்டோடது. பட் இதுல நமக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் பார்க்குறோம்னா, இது சம்வேர் இன் ஆகஸ்ட்ல இந்த கர்வ் மேல வந்து நமக்கு December 20 அண்ட் அதுக்கு மேல வந்து ஜிடிபி நல்லா இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி அவங்க எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. இதே இன்னொரு எஸ்டிமேட் பார்ப்போம் ஜிடிபிக்கு. இது வந்து எஸ்டிமேட் டன் பை IMF, வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக்ங்கிறது ஏப்ரல்ல எடுத்தது. இது வந்து கேலண்டர் இயர் ஜனவரி டு டிசம்பர். 2020ல நமக்கு அஃபெக்ட் ஆகும். பட் இவங்களோட ப்ரொஜெக்ஷன் படி நம்ம வந்து 2021ல நம்ம வந்து வேர்ல்டுல 3rd லார்ஜஸ்ட் growth இருக்கும். ஹையஸ்ட் growth வந்து சைனா, நெக்ஸ்ட் வந்து பங்களாதேஷ், அது ஹையஸ்ட் வந்து பங்களாதேஷ், செகண்ட் சைனா, நம்ம வந்து 3rd இருக்கோம். ஸோ அவுட் சைட் எஸ்டிமேட்ஸ் ஆல்சோ நமக்கு வந்து இந்தியாவுக்கு ஃபேவரபிளா இருக்கு. நம்ம இப்போ ஃபினான்ஷியல் ஆக்ஷன் பிளான் என்னங்கிறத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இஸ் ப்ரொடெக்ட் யுவர் எம்ப்ளாயிஸ். ஸோ இப்போ இந்த டயத்துல நம்ம எம்ப்ளாயிஸுக்கு நிறைய கஷ்டம் வந்துடுச்சு. மைக்ரண்ட் எம்ப்ளாயிஸ் அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்கள திருப்பி கூப்பிடணும். நம்ம லோவர் லெவல்ல இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கு சரியான சேலரி கொடுத்துருக்கோம், வேஜ் கொடுத்துருக்கோமா, அவங்க திரும்பி வருவாங்களா, அந்த பிரச்சனையை பார்க்கணும். தென் ensure that liquidity is sufficient to weather the storm. நம்மகிட்ட இருக்கிற லிக்விடிட்டி நம்ம நெக்ஸ்ட் 3 monthsக்குள்ள நம்ம கஷ்டங்களை போக்குறதுக்கு அது போதுமா, இல்லை வேற என்ன மாதிரி நம்ம அதுக்கு வழிமுறைகள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். கம்மிங் டு அவர் கம்யூனிட்டி, we are known to save and conserve cash. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில நீங்க நிறைய பேருக்கு கேஷ் ஷார்ட்டா இருக்கும். இந்த கேஷ் ஷார்டேஜ் நிலைமையில இருந்து நீங்க எப்படி வெளியில வர போறீங்கிறத பத்தியும் நம்ம பார்க்கணும். இதுல மேஜரா பார்க்க வேண்டியது லாங் டேர்ம் ரிலேஷன் வித் பேங்க். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 lakhs or 20 lakhs or 10%, 20% எக்ஸ்ட்ரா லிமிட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பேங்க் விட்டு பேங்க் மாத்துவாங்க. இப்போ இன்னொரு ஃபேக்டர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. யாராவது 0.5%, 0.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா கொடுத்தா பேங்க் விட்டு பேங்க் மாறிடுவாங்க. பட் இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல நீங்க ஒரு பேங்கோட ஒரு 5 years 10 years ஒரு லாங் பீரியட் இருந்தீங்கன்னா அந்த பேங்க் வந்து கண்டிப்பா உங்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி துயரமான நேரத்துல உங்களுக்கு நல்லதொரு ஹெல்ப் பண்ணும். மாரட்டோரியம் அண்ட் ரிலீஃப். இப்போ ரீசெண்டா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாரட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த மாரட்டோரியம் வந்து உங்களுக்கு மோரலஸ் என்டைட்டில்மெண்ட் மாதிரி, அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பட் உங்களோட ரிலேஷன் வித் பேங்க், உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து
மாரட்டோரியத்தை விட எக்ஸ்ட்ராவும் அந்த பேங்க் பண்ண முடியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெபிலைஸ் தி சப்ளை செயின். இப்ப சப்ளை செயின் நம்மளுக்கு பிரேக் ஆயிருக்கு, பிகாஸ் நமக்கு வர வேண்டிய ரா மெட்டீரியல் வரல, அண்ட் அட் த சேம் டைம் நம்ம ஃபினிஷ் குட்ஸையும் அனுப்ப முடியல. இதுல பிரச்சனை என்னன்னா சைனா பிரச்சனை வேற இருக்கு. சம் ஆஃப் தி ரா மெட்டீரியல்ஸ் சைனால இருந்து வர வேண்டியது இருக்கு, ஆர் சம் இம்போர்ட்டட் காம்பனன்ட் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து எப்படி இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிச்சு வெளியில வரணும் அப்படிங்கிறத பார்க்கணும். டெமான்ஸ்ட்ரேட் த பர்பஸ்ங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்காட்டா இருக்கணும். இப்ப நம்ம யாருக்கு பணம் கொடுக்குறோமோ அந்த கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பணம் கொடுத்தாதான் நமக்கு வர வேண்டியவங்கள்ட்ட நம்ம சொல்லி காமிச்சு வாங்கலாம். நம்ம ஒரு பக்கம் வாங்கிட்டு இன்னொரு பக்கம் கொடுக்காம இருக்க முடியாது. அதே தான் வந்து நம்ம எம்ப்ளாயிஸ்க்கும் இப்ப சேலரி கட் பண்றோம்னா, இப்போ எம்டி இடி லெவல்ல நம்ம வந்து 10% கட் பண்ணிட்டு, சாரி ஹையர் லெவல்ல கட் பண்ணிட்டு அந்த லோவர் லெவல் எம்ப்ளாயிஸுக்கு நம்ம சேலரி கட் பண்ணக்கூடாது. இந்த ஒரு மெத்தட் இப்போ வந்து ரீசெண்டா எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒன்லி 150 எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு மட்டும் சேலரி கட் பண்ணியிருக்காங்க, எம்ப்ளாயிஸ்க்கு யாருக்கும் பண்ணல. ஒன்லி அவங்களோட இன்சென்டிவை கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கோ ஃபார் கேபெக்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். பெரிய மிஷினரி இதெல்லாம் பண்றது நீங்க ஜென்ரலா பண்ணக்கூடாது. பட் இஃப் யூ ஆர் வெரி ஷூர் டெஃபினட்டா நமக்கு இதனால பெனிஃபிட் இருக்க போதுன்னு நான் பேசிட்டு இருக்கும்போது நாராயணன் தான் சொன்னாங்க ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள். ஆதித்ய பிர்லா 1990ல இப்போ சிமெண்ட் கண்ட்ரோல் ஆர்டர் இருக்கும்போது, அப்போ எப்போ நீங்க சிமெண்ட் வாங்கலாம், உங்களுக்கு நீங்க வீடு கட்டுறீங்கன்னா உங்களோட டிராயிங் இந்த ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் கொண்டு போய் தாசல் தாட்டை கொடுத்தா தான் உங்களுக்கு சிமெண்ட்டுக்கு பர்மிஷன் வரும். அந்த மாதிரி டயத்துல சிமெண்ட்டுக்கு ஜாஸ்தி டிமாண்ட் இல்லை. அந்த டயத்துல ஆதித்ய பிர்லா ஹி வென்ட் ஃபார் எக்ஸ்பான்ஷன். அப்போ அவரை வந்து ஏஜிஎம்ல கேட்டப்ப கூட சொன்னாராம், இப்போ வந்து இது கண்ட்ரோல் இருக்கும், எனக்கு எக்ஸ்பேன்ஷன் பண்றதுக்கே வந்து 1 year 1.5 years ஆயிடும், இது முடியும் போது சூழ்நிலை மாறலான்னு. அவர் எதிர்பார்த்த மாதிரி அவர் முடிகிறப்ப சூழ்நிலை மாறி எஸ் கம்மா. ஸோ இது வந்து நீங்க பிசினஸ் பண்றவங்க நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு ஃபியூச்சர் எப்படி இருக்க போகிறத எதிர்பார்த்து நீங்க பண்ணணும். தென் இன்க்ரீஸ் இன் தி ஈக்விட்டி ஆஃப் தி கம்பெனி. உங்க கம்பெனியில நீங்க வந்து கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா கேபிட்டல் இந்த நேரத்தில் ஜாஸ்தி இருக்குது பெட்டர். ஏன்னா இட் இஸ் பெட்டர் டு பி ஓவர் கேபிட்டலைஸ்ட் rather than அண்டர் லிவரேஜ்ட். நீங்க கடன் இப்போ ஜாஸ்தி வாங்கினீங்கன்னா இப்போ அந்த இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதே பெரிய கஷ்டமா இருக்கும். அதனால முடிந்தால் நீங்க வந்து கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்றது பெட்டர். இப்போ என்னென்ன சந்தர்ப்பங்கள் நமக்கு அவைலபிள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். கவர்மெண்ட் வந்து இப்ப எம்எஸ்எம்இ அண்ட் ஸ்மால் பிசினஸஸுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கு பிளான் இருக்கு. அந்த பிளான் பத்தி ஃபர்தராகவும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சிட்பி அண்ட் பேங்க்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கேபிட்டலைசேஷன் மாதிரி கொடுத்து இந்த பேங்க்ஸை அண்ட் சிட்பியை ஒரு ரிலீஃப் லோன் மாதிரி கொடுக்க சொல்லலாம் ஃபார் தி எம்எஸ்எம்இஸ். ஏன்னா அவங்க வந்து இப்போ வேஜஸ் சேலரி கொடுக்கவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தென் ரீஸ்டார்டிங் த மிஷினரி அதுக்கும் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வேண்டி இருக்கும். அதனால இது நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட ஃபர்ஸ்ட் ஒரு இஷ்யூ தான் இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 200 கோடி இந்த மாதிரி பிரச்சனைக்காக கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. பட் ஸ்டேட் பேங்க் லெவலுக்கு 200 கோடி ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை, இருந்தாலும் இட் இஸ் சம் ரிலீஃப். இப்போ இன்னைக்கு நியூஸ் என்னன்னா, சென்ட்ரல் இஸ் பிளானிங் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், செகண்ட் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ். இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 3 to 5% ஆஃப் ஜிடிபி ஸ்டிமுலஸ் பேக்கேஜா கொடுக்கலாம் அப்படிங்கிறோம். அப்போ 1% ஆஃப் ஜிடிபி வந்து 2 lakhs. அப்போ வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். 6 to 10 crores ஒரு ஸ்டிமுலஸ் வர்றதுனால நமக்கு ஒரு இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் பிசினஸுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் வரலாம். இப்போ ஜிஎஸ்டி பத்தி நிறைய பிரச்சனை இருக்கு. பட் இப்போ ஏற்கனவே ஃபேக்டரிஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கும்போது இந்த போஸ்ட்போனிங் த ஜிஎஸ்டி வில் ஹெல்ப். அது ப்ராப்ளி இன்னொரு நெக்ஸ்ட் 2-3 days இவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ நமக்கு வந்து இந்த லாக்டவுன் முடிஞ்ச எக்கானமி ஓப்பன் ஆகும்போது இந்த மைக்ரண்ட் லேபர் அண்ட் அதர்ஸுக்கு நமக்கு சரியான வேலை கொடுத்தாதான் நமக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அப்போ இந்த நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பேக் பர்னர்ல இருக்கு. டெல்லி மும்பை காரிடார் இருக்கு, புல்லட் ட்ரெயின் இருக்கு, நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பெண்டிங்ல இருக்குன்னு. அதுக்கு இன்னைக்கு கூட நியூஸ் வந்து 60% ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அவங்க ஆரம்பிக்க போறாங்க. இதெல்லாம் வரும்போது டெஃபினட்டா நம்ம எக்கானமி கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிக்கும்.
20 years பேக் நம்ம வந்து குளோபலைசேஷனை பத்தி பேசணும். இப்போ நம்ம வந்து டீகுளோபலைசேஷனை பத்தி பேசுற நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சைனால கம்பெனி நடத்துறதை பத்தி கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்கு. நிறைய பேர் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னு புரியல. அதனாலதான் இப்ப ஜப்பானீஸ் அண்ட் கொரியன் கம்பெனி அங்கிருந்து கிளம்பலாமான்னு பாக்குறாங்க. ஜப்பானீஸ் கவர்மெண்ட் அங்கேருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு அதுக்கு ஒரு இன்சென்டிவ் தரேன்னு இப்ப சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க கண்ட்ரிக்கு வர்றதுக்கு ஒரு இன்சென்டிவ், ஆர் ஏஷியால தேர்ட் லொகேஷன், எதர் இந்தியா, பங்களாதேஷ் ஆர் வியட்நாம், இந்தோனேஷியா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு போறதுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் தரோம்னு ஜப்பானீஸ் கம்பெனி சொல்லியிருக்கு. தென் செகண்ட் வந்து பார்த்தோம்னா யூரோப்பியன் கம்பெனிஸ் இப்போ என்ன பண்றாங்க, சைனீஸ் கம்பெனிஸ் டேக் ஓவருக்கு பிளான் பண்றாங்க. ஏன்னா அங்க போய் ஷேர் வாங்கி ஈவன் ஹோஸ்டைல் டேக் ஓவர்னு அதுக்கும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹோஸ்டைல் டேக் ஓவர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கவர்மெண்ட் அப்ரூவல்ஸை இந்த யூரோப்பியன் நேஷன்ஸ், தட் இஸ் போத் இங்கிலாந்து அண்ட் இட்டாலி, இப்போ ரீசெண்டாக பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களோட அப்ரூவல்ஸ் இல்லாம மேனேஜ்மெண்ட் டேக் ஓவர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் எஃப்டிஐ ரிலாக்ஸேஷன், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வெளிநாட்டில இருந்து வருகிற முதல் நமக்கு அது வந்து ஒவ்வொரு செக்டாருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கோம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கொஞ்சம் இப்போ ரிலாக்ஸ் பண்ணினாதான் நம்ம பெரிய கார்பரேட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும். எம்எஸ்எம்இல என்ன ப்ராப்ளம்னா இஸ் அ சைஸ். அது சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து கம்பீட் பண்ண முடியல. ஸோ லைக் மைண்டடா இருந்ததுன்னா 2-3 சேம் டைப் ஆஃப் கம்பெனிஸ் மெர்ஜ் பண்ணி ஒரு பெரிய கம்பெனி ஆக்க முடியும். Then we have to talk about quantitative easing. Quantitative easing na enna, Reserve Bank of India வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்கி அவங்களுடைய லிக்விடிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். இதுதான் வந்து இப்போ ரெங்கராஜன் இதை பத்தி சொல்லியிருக்காரு. அது வந்து பிசிக்கல் டெபிசிட் இன்க்ரீஸ் ஆயிடும். ரெங்கராஜன் சார் என்ன சொல்றாருன்னா, பிசிக்கல் டெபிசிட் இம்ப்ரூவ் ஆனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு இது வார் டைம் சிச்சுவேஷன், இந்த டயத்துல வந்து நம்ம பிசிக்கல் டெபாசிட் எல்லாம் கவுண்ட் பண்ணாம மணியை ரிலீஸ் பண்ணணும். பட் இந்த மாதிரி மணியை ரிலீஸ் பண்ணா இன்ஃப்ளேஷன் ஆகும். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரிலீஸ் பண்ண பணத்துக்கு ப்ரொபோர்ஷனேட்டா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகலைன்னா தான் இன்ஃப்ளேஷன் ஆகும். அதனால நீங்க வந்து இந்த எவ்வளவு நம்ம ரிலீஸ் பண்றோமோ லிக்விடிட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது தான் அவரு ரெங்கராஜன் சார் சொல்றதோட தாத்பரியம். This is also a recent news. Now, இப்போ என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்மால் எக்ஸ்போர்ட்டருக்கு எந்த மாதிரி பெனிஃபிட் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுல வந்து இந்த டாய்ஸ் அண்ட் புக்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு இகாம் பிளாட்ஃபார்ம், அதாவது நம்ம இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி இதை வந்து ஒரு ஃப்ரைட் கேரியர்ஸ் மூலமா அனுப்ப முடியுமான்னு. ஸோ கவர்மெண்ட்டே வந்து இப்போ குளோபல் ஃப்ரைட் கேரியர்ஸோட இப்போ பேசிட்டு இருக்காங்க. இந்த இது முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இவங்க மூலமா டைரக்ட் எக்ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து டிஎல்டிஆர்ஓ, இது டார்கெட்டட் லாங் டேர்ம். திஸ் இஸ் ரெகார்டிங் திஸ் எந்த மாதிரி நம்ம வந்து ரிசர்வ் பேங்க் ஃபண்டிங்கை ரிலீஸ் பண்றாங்கன்னு. அது இப்போ ரிப்போ ரேட் வந்து 4.4%. இந்த 4.4%ல லாஸ்ட் வீக் கவர்மெண்ட் ஒரு 75,000 crores வந்து பம்ப் இன் பண்ணாங்க. இது எப்படி பண்ணுவாங்க, பேங்க்ஸ் வந்து இவங்கள்ட்ட வந்து இந்த ஃபண்ட்ஸை வாங்கிட்டு வித்தின் 30 days பேங்க்ஸ் வந்து லாங் டேர்ம் பாண்ட்ஸ் அண்ட் கமர்ஷியல் பேப்பரை பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அந்த 30 daysக்குள்ள அந்த பேங்க்ஸ் பண்ணலைன்னா அந்த பேங்க்ஸ் ஒரு பெனல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால இது வந்து definitely within 30 days this much of money will come into the liquidity of the system. இதுல 75,000 crores வந்து March 27th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. Now 17th April அன்னைக்கு இந்த 25,000 crores will be released. This is to இதனால ஜெனரல் லிக்விடிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கு அடுத்தது வந்து எம்எஸ்எம்இஸ்க்கு ரீசெண்டா நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு, அவங்க வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு ஒன்று கொண்டு வர்றோம். அதுல கிட்டத்தட்ட 10,000 கோடி வந்து ஒன்லி ஃபார் எம்எஸ்எம்இஸ், நல்ல கிரெடிட் ரேட்டிங் இருக்கிற எம்எஸ்எம்இஸ்க்கு நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு. Now coming to suggestions for individuals, இந்த டயத்துல வந்து கேஷ் நம்ம வச்சுக்கிறது பெட்டர்.
ஏன்னா சொல்ற மாதிரி கேஷ் இஸ் த கிங் நவ். இப்போ அனாவசிய செலவுகள் பண்ணக்கூடாது. தென் ரியல் எஸ்டேட்னா ரியல் எஸ்டேட் டெஃபினட்டா இப்போ வந்து பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ அன்லஸ் அன்டில் நீங்க அந்த வீட்டில் இருக்க போறீங்க, உங்களுக்கு இதுவரை இந்த சிட்டியில வீடு இல்லை, உங்களுக்கு வீடு கண்டிப்பா வேணும், நானே ஆக்குபை பண்ண போறேன் அப்படின்னா ஓன் கன்சம்ஷனுக்கு வாங்குறதுனா ரியல் எஸ்டேட்டுக்கு போகலாம். இல்லைன்னா ரியல் எஸ்டேட்டுக்கு போறதுல இப்போதைக்கு பெனிஃபிட் இல்லை. ஏன்னா இன்னொரு 5 to 10% ரியல் எஸ்டேட் இந்த நியர் ஃபியூச்சர் கம்மி ஆகலாம். தென் டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங், இந்த டைனிங் அவுட், என்டர்டைன்மெண்ட், டிராவல் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கணும். பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரைட் நவ் ஒரு நல்ல ஷேப்ல இல்லாதனால இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணணும். தென் சில பேர் வந்து இந்த பேங்க்லேயும் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் ரேட் கம்மியாக வருது, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போக முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்களுக்கு லெண்ட் பண்ணலாம்னா ப்ரைவேட் லெண்டிங் இப்போ இட் வில் லீட் இன் டு ப்ராப்ளம். ஸோ ப்ரைவேட் லெண்டிங் பண்ண வேண்டாம். அட் ப்ரெசென்ட் என்னுடைய அனாலிசிஸ் நேற்று கூட மணி கண்ட்ரோல்ல பெரிய ரிசர்ச் பேப்பர் வந்திருக்கு. அட் ப்ரெசென்ட் கோல்ட் ஆர் கோல்ட் பாண்ட்ஸ்ல ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா கோல்ட் பாண்ட்னா நீங்க வந்து இந்த கோல்டை கொண்டு போய் நம்ம லாக்கர்ல வைக்கணும், அந்த மாதிரி சேஃப் கார்டிங் கிடையாது. பட் கோல்ட் பாண்ட்ல மினிமம் லாக்அப் பீரியட் இருக்கு. யூ ஹேவ் டு லாக் இட் அப் ஃபார் 5 years. ஸோ 5 yearsக்கு உங்களுக்கு லிக்விடிட்டி வேண்டாம் நமக்குன்னா நீங்க ஒரு சைடு உங்களுக்கு கோல்டோட வேல்யூ இருக்கும், இன்னொரு சைடு யூ வில் பி கெட்டிங் a rate of return of 2.5% on the bond. நீங்க என்னைக்கு அந்த பாண்டை கொண்டு போய் பேங்க்ல கொடுக்குறீங்களோ அந்த லாஸ்ட் வீக் கூட ஆவரேஜ் பிரைஸ் பர் டே போட்டு உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு கோல்டு பிரைஸ் கிடைச்சிடும். For traders and small business, try to inject more capital. See, capital is very important. அதனால தான் ஒவ்வொரு இதுலேயும் இருந்து நீங்க கேபிட்டலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹை காஸ்ட் டேட்டை நீங்க கம்மி பண்ணணும். இப்போ ரெவென்யூ ஜெனரேஷன் அண்ட் மார்ஜின் ரெண்டுமே ப்ராப்ளமா இருக்கும். இப்போ போய் அந்த பழைய ஹை காஸ்ட் டேட் இருந்ததுன்னா கொஞ்சம் கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணி அந்த ஹை காஸ்ட் டேட்டை ரிட்டையர் பண்ண முடிஞ்சா இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. இப்போ உங்களோட லெண்டர்ஸ்ட்டை நீங்க டிஸ்கஸ் பண்ணி இப்போ வந்து ரிமைனிங் லோன் உங்களுக்கு ஏதோ பேங்க்லயோ என்பிஎஃப்சிலயோ லோன் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு 3 year tenure பாக்கி இருக்கு, உங்களுக்கு வந்து இதை வந்து இந்த லோன் அடைக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்னா உங்கள்கிட்ட பேசி அந்த 3 year tenure 5 year tenure பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட் கம்மியாகும். அந்த மாதிரி சுமூகமா நீங்க கம்மி பண்ணிக்கிறது பெட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் டிஃபால்ட்டிங் ஆன் லோன். தென் யூஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மிஸ்டர் கிருஷ்ணன் எடுத்தாங்க இன்னைக்கு. இப்போ கூட பார்க்கறது சம் க்ரோசரி ஷாப் ரவுண்ட் த கார்னர், அவங்க கூட என்ன பண்றாங்க, ஆப் யூஸ் பண்ணி கஸ்டமரை ஈஸியாக கொண்டு போய் டோர் டெலிவரிக்கெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி நியூ ஆக்டிவிட்டிஸ் கேன் பி டன் ஃபார் ஸ்மால் ட்ரேடர்ஸ். அண்ட் நம்ம மிட் கார்பரேட்ஸை பற்றி பேசினோம்னா மிட் கார்பரேட்ஸ் வந்து another 9 to 12 months கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரே போக வேண்டாம். ஏதாவது பேக்வர்ட் ஆர் ஃபார்வர்ட் இன்டெகிரேஷன் இருந்ததுன்னா, ஃபார்வர்ட் பேக்வர்ட் இன்டெகிரேஷன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் இது டார் ஸ்டீல் பண்ற யூனிட் வச்சிருக்கீங்க, வேறஸ் நீங்க இந்த ப்ளூம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க டார் ஸ்டீல் பண்றீங்க. இப்போ ப்ளூமுக்காக நீங்க ஒரு ஃபர்னஸ் போடணும் அப்படின்னா அந்த ஃபர்னஸுக்கு அது பேக்வர்ட் இன்டெகிரேஷன் அது பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஃபார்வர்ட் இன்டெகிரேஷனுக்கு இப்போ வந்து எக்ஸ்பான்ஷனுக்கே வந்து டைம் கிடையாது. ஸோ இந்த நார்மல்சிக்கு வந்து இந்த நார்மல்சியே மெயின்டைன் பண்ணி வித் அ ஸ்மால் க்ரோத் பண்ண முடியும்னா தட் இஸ் பெட்டர். தென் ஏர்லியர் பேசின மாதிரி ரீஃபேசிங் தி இன்ஸ்டால்மெண்ட்ஸ். இந்த மிட் கார்பரேட்ஸ்ல கொஞ்சம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்களோட டிராவல் பிளான்ஸ் எல்லாம் வேண்டியதில்லை, எல்லாமே இப்போ நம்ம ஜூம் மீட்டிங் போடுற மாதிரி ஏதாவது மீட்டிங்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் கோ பை தீஸ் சேனல்ஸ். முன்னாடியே பேசணும், சைஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். இந்த கெப்பாசிட்டியில் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது. கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போக முடியாது. ஸோ சிமிலர் கம்பெனிஸோட மெர்ஜருக்கு நம்ம பிளான் பண்ணலாம். ஃபார் பிக் கார்பரேட்ஸ் என்ன பண்ணலாம்னா இப்போ மெனி இந்த ஜப்பானீஸ் அண்ட் கொரியன் கம்பெனிஸ் எல்லாம் இங்கேருந்து சைனாலேருந்து கிளம்பலான்னு இருக்காங்க. அந்த இது யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அவங்கள நம்ம கண்ட்ரிக்கு இன்வைட் பண்றதுல இந்த பிக் கார்பரேட்ஸ் ஆப்ரேட் பண்ணணும். இப்போ இன்னைக்கு நியூஸ் என்னன்னா ரிலையன்ஸும் ஃபேஸ்புக்கும் சேர்ந்து ஒரு சூப்பர் ஆப் ஒன்று கிரியேட் பண்ணலான்னு இருக்காங்க. அதுக்கு ப்ராசஸ் கோயிங் ஆன். சிமிலர் இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் will also help.
பிளான் ஃபார் எஃப்டிஐ. எஃப்டிஐனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வெளிநாட்டிலேருந்து நம்ம கேபிட்டல் வாங்குறது, அது பண்ணலாம். இப்போ ஒர்க் ஃபோர்ஸ் ப்ரூனிங், இப்போ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் ஃபோர்ஸை ட்ரிம் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அது பார்க்கும்போது இந்த ஹெச்ஆர் ப்ராப்ளம் வராமல் தோஸ் ஆர் above 55 அந்த மாதிரி ஆளுங்களை வந்து ரிட்டையர் பண்ண, ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரியும் பண்ணலாம். தென் ரீஃபிக்ஸிங் ஆஃப் ரெம்யூனரேஷன், பிகாஸ் இந்த மார்ஜின் வந்து சஸ்டெயின் பண்ண முடியலன்னா இந்த ரெம்யூனரேஷன், ஏன்னா சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2-3 years எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் கொடுத்து நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் எம்ப்ளாயிஸ்க்கு. இப்போ இவங்க திருப்பி எம்ப்ளாயர் ப்ராப்ளத்தில் இருக்காருனால இவங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி அந்த லோவர் லெவலில் எதுவும் கட் பண்ணாமல் மீடியம் லெவலில் கொஞ்சம் கட் பண்ணி ஹையர் லெவலில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி 20-30% சேலரி கட் பண்ணி பண்ணலாம். இந்த பெரிய குரூப்ஸ் லைக் டாடா, கோத்ரேஜ், இவங்க மஹிந்திரா, ஆதித்ய பிர்லா, இவங்க எல்லாருமே வந்து இப்போ கேபெக்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இக்ரா எடுத்த ஸ்டடி படி பார்த்தா கிட்டத்தட்ட லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது அரௌண்ட் 15% கார்பரேட் செக்டரோட இந்த எக்ஸ்பென்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாயிருக்கு. இது என்ன லிஸ்ட்? நம்ம வந்து சைனாலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ற மேஜர் ஐட்டம்ஸ், நம்மளுடைய மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் 90% வந்து மொபைல் ஃபோன்ஸ், ஃபார்ம்ஸ் இல்லை, இந்த ஃபார்மா இன்கிரீடியன்ஸ், அது மருந்து தயாரிக்கிறதுக்குள்ள பொருட்கள். அந்த ஃபார்மா இன்கிரீடியன்ஸ் ஒரு 65%, எலக்ட்ரானிக்ஸ் 45%. இதெல்லாம் வந்து இவங்க இங்கே நம்ம இந்தியாவிலே தயார் பண்றதுக்குள்ள இதை ஆயத்தமாகணும். அப்பதான் வந்து நம்ம சைனா டிபெண்டன்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த கீழே வந்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்றோம் சைனாவுக்கு நம்மளோட மெயின் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஐடி, பிபிஓ, லாஜிஸ்டிக்ஸ். இதை நம்ம ஸ்கேல் அப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இது வந்து சைனா யூரோப்ல 2010 2019 வரையும் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட் கலர் வந்து சைனா கவர்மெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட், எல்லோ கலர் வந்து சைனாவோட பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஓவர் எ பீரியட் இவங்க வந்து யூரோப்பியன் யூனியன்ல எக்கச்சக்கமா இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டா இந்தியாவில் 1-2 கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணாங்க பேக்டோர்ல. அது இப்போ செபி கொஞ்சம் ரெகுலேஷன் கொண்டு வந்து அதை கண்ட்ரோல் பண்ண போறாங்க. இவங்க ஆல்ரெடி சைனா வந்து ஸ்ரீலங்காவில் ஹம்பன் தோட்டா போர்ட்டுக்கு ஃபைனான்ஸ் பண்ணி அந்த போர்ட்டையும் டேக் ஓவர் ஸ்டேஜில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. எதுக்காக சைனா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வேர்ல்டுல நிறைய கம்பெனிஸ் ஆர் லுக்கிங் வித் சஸ்பிஷன்னா, இவங்க கம்பெனியை டேக் ஓவர் பண்றதும் இல்லை, இவங்க டெரிட்டரியை இன்க்ரீஸ் பண்ணுங்கிற லெவலும் இருக்காங்க. அப்பதான் வந்து நம்ம இந்தியாவோட நோக்கம் உங்களுக்கு புரியுது. இந்தியா ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் பிசினஸ். இந்தியா வந்து அவங்களுடைய நாட்டோட சின்ன பகுதியை கூட கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடையாது. வேற சைனா இந்த பெல்ட் ரோட் இனிஷியேட்டிவ் எல்லாம் வித் சம் அதர் டிசைன். அதனால நமக்கு இப்போ வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். இது வந்து சைனா 2000 to 2018 யூரோப்ல என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடு இருக்குது. ரைட் சைடு வந்து EU கம்பெனிஸ்ல அவங்களோட கண்ட்ரோல் என்ன. இந்த வேரியஸ் கண்ட்ரீஸ்ல மோஸ்ட்லி USA, கனடால எல்லாம் இவ்வளவு பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம ரெக்கவரியை பத்தி பார்த்தோம்னா there are 5 methods. First is resolve, then step resilience, return, reimagination and reform. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த கோவிட் ப்ராப்ளம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு, ஒர்க்கர்லாம் வந்துட்டாங்களா, நம்ம கஸ்டமரோட ப்ராப்ளம் என்ன, அண்ட் டெக்னாலஜியில் எதுவும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுமா, நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் போத் சப்ளையர்ஸ் அண்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி நம்ம திருப்பி அவங்கள பிஸ்னஸ்ல கொண்டு வர்றதுக்கு அது பிளான் பண்ணணும். தட் இஸ் ரிசால்வ்.
செகண்ட் இஸ் ரிசைலன்ஸ். இதை வந்து நெக்ஸ்ட் நார்மல் லெவலுக்கு நம்ம எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ரிசைலன்ஸ்ல என்னன்னா நம்ம நியர் டேர்ம் கேஷ் மேனேஜ்மெண்ட், இப்பதான் கேஷ் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசணும். அந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் பண்ணி அடுத்த நார்மல் லெவலுக்கு நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ரிட்டர்ன்ங்கிறது என்ன, நம்மளுடைய பிளானிங் பண்ணணும். நம்ம பழைய நிலைமைக்கு போறதுக்கு என்னென்ன காரியங்கள் செய்யணும், அதுதான் வந்து ரிட்டர்னுக்கு உள்ள ஸ்டெப்ஸ். ரீஇமேஜினேஷன் இப்போ நம்மளுடைய டேர்ன் ஓவர் அபவுட் 100 crore வைங்களேன். நம்ம வந்து நம்ம 120 crore நெக்ஸ்ட் நம்மளுடைய இமேஜினேட்டிவ் லெவல், அந்த லெவலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிளானிங் இஸ் ரீஇமேஜினேஷன். Then next is reform. Then நம்ம ரெகுலேட்டரி ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கு, அந்த ரெகுலேஷன்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆக போதா, இல்லை இந்த எக்கானமி ஓப்பன் ஆன அப்புறம் காம்படிட்டிவ் என்வாயன்மெண்ட்ல எதுவும் இண்டஸ்ட்ரியில் எதுவும் பெரிய சேஞ்சஸ் இருக்கா, அந்த சேஞ்சஸை பார்த்துட்டு நம்மளுடைய ரிஃபார்ம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வந்து ஜாஸ்தி அஃபெக்ட் ஆகாதனாலையும் இந்த அதர் தென் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா அண்ட் டெல்லி மோரல்லஸ் ஓரளவு கண்ட்ரோலுக்கு வந்துட்டதுனால நம்ம வந்து ஆகஸ்ட்ல we can come back to normalcy. இப்போ நம்மளுக்கு இருக்கிற அக்ரிகல்ச்சர் சீசன் பொசிஷன்லாம் எடுத்தோம்னா நார்த்தில் ரபி கிராப் வந்து வீட் கிராப் இஸ் ரெடி ஃபார் ஹார்வெஸ்ட். ஆல்ரெடி இந்த கம்பைன்ட் ஹார்வெஸ்டர் இருக்கவங்க பஞ்சாப், ஹரியானா, நார்த் வெஸ்ட் ராஜஸ்தான்ல கம்பைன்ட் ஹார்வெஸ்டர் இருக்கவங்க ஹார்வெஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்லி லேபரை வச்சு ஆரம்பிக்கிறவங்க 20th தான் ஆரம்பிக்க முடியும். ஸோ அங்கே வந்து ஹார்வெஸ்ட் இஸ் கோயிங் ஆன். கிராப் ப்ரொக்யூர்மெண்ட் ஹஸ் ஆல்சோ பிகன். அது யாரெல்லாம் வந்து பெரிய லேண்ட் ஓனர்ஸ் கம்பைன்ட் ஹார்வெஸ்டர் வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணாங்களோ அது ப்ரொக்யூர்மெண்ட் இந்த ஸ்டேட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஐஎம்டி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு இந்த வருஷம் வந்து மழை கரெக்டாக இருக்கும், நார்மல் மான்சூன் அப்படிங்கிறாங்க. இப்போ மார்ச்ல இன்ஃப்ளேஷனை பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன் இன் மார்ச் வந்து ஒரு 1% கம்மி ஆயிருக்கு. இந்த 1% தான் ஆயிருக்கு. ஒன்லி கம்மியானது வந்து இதில் தான் ஃபியூவல் அண்ட் பவர் பாஸ்கெட் வந்து டீஃப்ளேஷன் 1.76% கம்மி ஆயிருக்கு. ஹென்ஸ் in the near future also inflation will be under check. Now சார்லஸ் டார்வின் என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கவங்களோ இல்லை மோஸ்ட் இன்டெலிஜென்டா இருக்கவங்களோ வந்து சேஃபரா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. யார் வந்து அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் வந்து இந்த பிசினஸ் என்வாயன்மெண்ட்டில் முன்னேற முடியும்ல. தேர்ஃபோர் இப்போ நமக்கு என்ன, நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரி பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்து இந்த கோவிடுக்கு அப்புறம் நம்மளுடைய கண்ட்ரியோட ஃபியூச்சர் எப்படி ஷேப் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸ்டே ஹெல்தி, ஸ்டே சேஃப். நம்ம வீட்டில் எல்டர்ஸ் அண்ட் குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும். இது லாக்டவுன் கொண்டு வரும்போது பிரைம் மினிஸ்டர் சொன்னார், ஜான் ஹே தோ ஜஹான் ஹே அப்படின்னா, ஹிந்தியில் ஜான் ஹே தோ ஜஹான் ஹேன்னா உயிர் இருந்தால்தான் உலகம். அதனால இப்போ உயிரை காப்பாற்றுறதுக்கு அவர் எல்லாம் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம எக்கானமியை காப்பாற்ற என்ன பண்ண போறாங்கிறது இந்த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல தெரியும். நம்ம ஒரு கம்யூனிட்டி ஆஸ்ட்ரேச் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பர்மாலேருந்து வெளியில வந்து we have come out in a better manner. கண்ட்ரோல் ஆன் பான் புரோக்கிங்க்கு வந்ததுக்கு அப்புறமும் we have come out in a better manner. அதனால நம்ம வந்து we are bound to bounce back with a V-shaped recovery.
Thank you. Particularly, I would like to take this opportunity to thank Dr. Kalai for his vision and Mr. Narayanan for his improving our arrangements through YouTube as well as the webinars on successive days. I would also like to take this occasion to thank all the chamber members for their cooperation. இப்போது கேள்விகளை இந்த சாட்டிலேயே டைப் அடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல் கேள்வி திரு சந்திரமௌலி அழகப்பன் அவர்கள். RBI is injecting lots of liquidity in the market with virtually no capex by the corporates. Banks should not make mistakes when they are flush with funds, resulting in increased NPAs. Good presentation. Can you repeat the query, please? RBI is injecting lot of liquidity into the market with virtually no capex by the corporates. Banks should not make mistakes when they are flush with funds, resulting in increased NPA. Good presentation. I think there is no, he is just making a statement, I believe. Yes. Thiru Somasundaram avargal, I think one more webinar will be beneficial one after announcement of the relief package. Yes, the relief package is expected either tomorrow or day after. Anyway, we'll be coming out with the series of webinars. We'll definitely see that we'll accommodate one. For one-time investment, 30 to 50,000 rupees, which is preferred, mutual fund or gold bonds? Question by Dr. Sivaraman. Good evening, doctor. I would prefer as on date, and gold is better because there is some research paper which you can see in Money Control yesterday that gold is expected to reach between 50,000 to 55,000 by December 2020. Mr. Venkatachalam, moratorium on housing loan, credit card, etc. Is it good for salaried people? See, it depends. See, as far as first, I'll take the second part of the question first. As far as credit card is concerned, and the rate of interest, it is normally 2 to 3% per month, which you know very well it translates to 20 to 30%. And the rate of interest ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால கிரெடிட் கார்டில் நீங்கள் டிஃபால்ட்டும் பண்ணக்கூடாது, மாரட்டோரியம் எடுக்கக்கூடாது. As far as housing loan is concerned, நீங்க இந்த ரெசிடுவல் பீரியட் ஆஃப் ஹவுசிங் லோன் என்னன்னு பார்க்கணும். நீங்க இப்போ 20 இயர் ஹவுசிங் லோனு நீங்க 5 இயர்ஸ் கட்டிட்டீங்க, 15 இயர்ஸ் பாக்கி இருக்கு அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது நீங்க பிக்சட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எடுத்திருக்கீங்களா இல்ல ஃப்ளோட்டிங் ரேட்லயான்னு. பிக்சட் ரேட்ல நீங்க எடுத்திருந்தீங்கன்னா நீங்க மாரட்டோரியம் அவைல் பண்றதுல உங்களுக்கு பெனிஃபிட் இல்லை. ஏன்னா இப்போ இந்த 3 இன்ஸ்டால்மெண்ட் இந்த ரெசிடுவல் பீரியட் ஆஃப் 10-15 இயர்ஸ் வில் டிரான்ஸ்லேட் டு 7 இன்ஸ்டால்மெண்ட்ஸ். நீங்க ஃப்ளோட்டிங் ரேட்ல எடுத்திருந்தீங்கன்னா இந்த சான்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய போது, ஃப்ளோட்டிங் ரேட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைச்சிடும். ஸோ மை ஆன்சர் இஸ் டூஃபோல்ட். ஃபர்ஸ்ட் இஸ் as far as credit card, don't take the moratorium or don't default. And housing loan, if you have money and if you are on a fixed rate na அதை pay பண்ணிடுங்க. floating rate na moratorium avail பண்றது உங்களுக்கு benefit. அடுத்த question, Lakshman, how will banks process new loans hereafter if there is less income with the borrowers? See, as far as banks now, first is his past experience. நம்ம சிபில்ல பார்த்துறோம். ஃபியூச்சர்ல நம்ம இன்ஸ்டால்மெண்ட் அவன் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்றதுக்கு his anticipated income கம்மியா இருந்தா நம்ம பேங்க் as well as NBFCs கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அடுத்த question, Ramaswamy to every NPA levels decreased
from 11% to 9% from 2018 to 2019. What will be the expected NPA level for COVID-19 period? இது ரொம்ப ஹைபோதெட்டிக்கல். இது ஆன்சர் பண்ணணும்னா பண்ணுங்க. இல்ல இது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிரெடிக்ட். Yes. Senthil AV, nice presentation, Anna. What will be the impact on interest rates on term loans? Can we expect a 100 to 200 basis points rate cut? The rate cut 200 points எதிர்பார்க்க முடியாது. You can expect a rate cut of around 0.75. Okay. Sethu Egappan, India has the largest gold reserve. Can we print 100 trillion currency and infuse in the market? See, in the money printing is not the printing machine capacity. See, money print பண்றது, but there are certain rules, regulations, and monetary policy committee இருக்கு. அவங்க they have to take a decision. அது வந்து நம்ம we cannot decide. Yeah. Saravanan Manivasagam, and then we are dealing with medical equipment sales business. This is the right time to start manufacture. We already discussed with Italy company, and we are looking for old manufacturing unit also. If it is not very personal, can you tell me what sort of going to produce? I think இது ஆஃப்லைன்ல நம்ம கேட்கலாம்னே. Okay, fine. This is too personal of a question and requiring detailed analysis. Sensex is low now. Is it advisable to invest small amount now? See, this is not a forum where we normally recommend, but yes, Sensex is definitely at a lower level. But who knows the bottom? That's the problem. See, if you are a new investor, please don't do it. If you are an experienced investor and what you are going to invest is only 5% of your disposable income, probably you may think of. Yeah. அதோட corollary question மாதிரி இருக்குது. As per some experts, this is a once in a lifetime opportunity for equity investors. Should we not use this opportunity to invest in good stocks, mutual funds? Mr. Thenappan Ramanathan. Again, see, if you look at in the last, even last 3-4 days, market has been up and down. So it all depends. Probably in the morning it went up due to the stimulus package, then it has come down. So I agree with you. It is to a certain extent it is at a lower level, but it depends how to invest depending on your experience. Because if it goes further low, because nobody is able to predict the bottom. So if you are having enough money, probably it is the time to invest 10% per week as per your plans. Probably if you have, say, if you are going to invest around 10 lakhs, probably invest 1 lakh per week. That may be a better alternative instead of putting all the money on one day and then seeing it goes down. அடுத்த கேள்வி, during this crisis, how respective HRD is handling respective staff members? And this question should have come yesterday, because yesterday Soma Oliyappan is Dr. Soma Oliyappan is an HR expert. See, this is beyond me. So sorry, I couldn't take this call. Yeah, okay. Narayanan Ramaswamy, will the small savings and bank FD rates go down still further? Yes, probability is there. Okay. Impact of mergers of banks in this COVID-19 situation? The impact, the mergers are already over. As on 1st April, all these banks have been merged. Now, there is no further merger on the cards in the near future. And probably he's asking about private sector banks. The private sector bank merger, barring 1 or 2 candidates, there is no possibility. That we can't say right now. Yeah, okay. And how about the provisions from the senior management perspective?
If charge off goes up, provisions will go up. Will government infuse more capital? Yes, as far as nationalized banks, see, now that even this deposit insurance has also been increased to 5 lakhs, and that, you know, in our country, இதுவரை வந்து நமக்கு எந்த depositor he has not lost money in a scheduled bank. I'm not talking of cooperative banks here. I'm talking of the scheduled banks. So, and in the depositors' money has to be safe na. அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற ratios maintain பண்ணணும். So, in case of some increase in NPA, central government will definitely pump in money as far as nationalized banks are concerned. Okay. Will banks reduce credit card limit like 2008? Probably they may not, because see, this is a time where the Reserve Bank itself is telling to give relief. So credit card limit, definitely, I think most probably they may not reduce. Are there any more questions, please? Meenakshi Sundaram, what will be the future of NBFCs? More pressure on recovery, reluctance to give loans, how will they function? See, as far as the NBFC, the present, the NBFC, like gold loan companies as of now will be doing well. Whereas those who have lent to personal loans and mid corporates, they will be facing the heat. அது வந்து இன்னொரு 6 months this problem will be there. So NBFC ஓட growth வந்து கொஞ்சம் staggered growth இருக்கும் இந்த வருஷம். Any more questions, na? Will there be any concessions on GST payment of arrears? Will there be waiver of interest and penalties for delayed payments? And this we may expect, probably that is the relief package being announced tomorrow. I think we can expect something of this sort. Okay. Why banks like IOB and Bank of Maharashtra were not considered for mergers? Then let us not, 1 minute here. I think it is not better for us because this is going to YouTube also. Correct. I think we should not answer. Yeah. Banks. Yeah. Will the PSUs perform better than previous years? This year is going Which to be sector? Yeah. This year is going to be difficult for all, whether it is public sector or private sector. This current financial year is going to be a difficult one. New banking space like small savings bank, what is the basic difference from a scheduled bank? So they are maintaining small finance bank, they are meaning, I think. Small finance bank தான சொல்லிருக்காங்க. Correct. Small finance bankல என்னன்னா, நீங்க total advanceல 50% of the loan வந்து நீங்க less than 25 lakhs தான் கொடுக்கணும். பெரிய கார்ப்பரேட்ஸ்க்கு நீங்க 50% உங்க total advance என்ன இருக்கோ அந்த total advanceல 50% of the loan should be small loans. அதுதான் டிஃபரன்ஸ். அண்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் ஒரு ஷெட்யூல் பேங்க் தான். ஓகே. Any more questions? And I just wanted to consult you. Should we take that because somebody had raised the question regarding this EMI. ஆமா, நேத்திக்கு இப்போ கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த क्वेश्चन நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அவங்க கேட்டிருந்தாங்க என்ன 3 EMI is for all loans. எந்த லோனுக்கு அந்த இஎம்ஐ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லா லோனுக்குமே அந்த இஎம்ஐ அந்த ரிலீஃப் அப்ளிகபிள் ஃபார் ஆல் லோன்ஸ். அண்ட் இசிஎஸ் கொடுத்திருந்தா என்ன ஆகும்னு கேட்டிருந்தாங்க. இசிஎஸ் கொடுத்திருந்தா பேங்க் வந்து இவங்களை கேட்டுட்டு தான் அதை ப்ரெசென்ட் பண்ணணும். இசிஎஸ்க்கும் நம்ம செக் ப்ரெசன்டேஷனுக்கும் ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. இப்போ நீங்க வந்து நார்மல் டேஸ்ல பிசிக்கல் செக் கொடுக்குறீங்கன்னா அந்த பேங்க்கும் அந்த என்பிஎஃப்சியோ கொண்டு போய் அந்த செக் எல்லாம் பேங்க்ல கலெக்ஷனுக்கு போடுவாங்க. இப்போ இசிஎஸ்ல அது எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல நாங்க பேங்க்ஸும் என்பிஎஃப்சியும் ப்ரெசென்ட் பண்ணது. அந்த இவங்க ஜெயம்னு யாரோ கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு அந்த ரிலீஃப் வேணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த பேங்கை கான்டாக்ட் பண்ணி இசிஎஸ் ப்ரெசென்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். இவங்களை கன்சல்ட் பண்ணாம பேங்க்கும் ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது. தட் இஸ் தி பொசிஷன். ஓகே.
அண்ட் நேத்தி கேட்ட கேள்வி அது உங்களுக்கு அவங்க டாக்டர் சோம ஒல்லியப்பன் டைவர்ட் பண்ண கொஸ்டின். What is your opinion on banking space? Per my understanding, provisions are likely to go up and also relief measures will hit the business. What is your view on Indian banking space? Year-on-year growth of banks in terms of profits are likely to go down after adjusting provisions, relief measures. Do you think government will pump in capital like recapitalization? அது ஸ்பெசிஃபிக் அதனால தான் எடுக்கல. ஏன்னா previously also we discussed. ஏன்னா it will be I think இந்த கொஸ்டின் நீங்க ஏற்கனவே கேட்டு ஆன்சர் பண்ணிட்டீங்க. அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆமா ரைட். வேற மலேசியால இருந்து சிதம்பரம் கேள்வி கேட்டிருந்தாங்களே ஏதோ நம்ம பேங்க்ரப்சிஸ் எல்லாம் வருமான்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல second question can be answered. So it is not better to state the third question. First and second is okay. அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இந்தியன் பேங்கர்ஸ் ஆர் ஷார்ப் அண்ட் இன்டெலிஜென்ட் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்டுக்கு வி தேங்க் ஃபார் ஹிஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ். ரெண்டாவது அவங்க இந்தியன் பேங்க்ஸ் வந்து எதனால பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ இந்தியன் பேங்க்ஸ்ல சிதம்பரம் உங்களுக்கு தெரியும் ரெண்டு பெரிய டிவிஷன் இருக்கு, பப்ளிக் செக்டர் அண்ட் பிரைவேட் செக்டர். சரி, பப்ளிக் செக்டர்ல என்னன்னா கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம் இருக்கு, டைரக்டட் லெண்டிங் இருக்கு. அதனால அவங்க வந்து கவர்மெண்ட் ஒர்க்கும் பார்க்கறதுனால அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ப்ராஃபிட்லேயே வந்து மெஷர் பண்ண முடியாது. ஆஸ் ஃபார் அஸ் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் ஆர் டூயிங் வெல். பட் இப்போ ரெண்டு பேங்க்ல என்னாச்சு, பிகாஸ் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் have acted irrationally, ரெண்டு private sector bankல last yearல problem வந்தது. So as such, Indian banking system is more or less safe. Okay. Are there any more questions, please? We'll wait for 2 minutes. Yeah. If there are no more questions, we'll wind up. Sir Venkatachalam, thanks for excellent session. Narayanan, thanks, Anand. Email PLR சொல்லிருக்காங்க. Tax slab and tax impact for the coming financial year னு ஒருத்தர் கேக்குறாங்க, லக்ஷ்மி. பட் அது எப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆமா, வள்ளிக்கண்ணுங்கிறவங்க ஹவுசிங் லோன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் லெஸ் அப்படின்னு கேக்குறாங்க. குறையுமான்னு கேக்குறாங்க போல இருக்கு. குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு, குறையும். Is it okay to purchase banking stocks now? நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஐ திங்க் ஆமா ஓகே. At this point, I will take the opportunity in the நம்ம participants-க்கு related any help they require or any advice in future also they can get in touch with us or get in touch with NKC. Yes. ஸ்பெசிஃபிக்கா எந்த எந்த விதத்துல நம்ம ஹெல்ப் பண்ண முடியும்னா, we can give them consultancy. Suppose they are going in for bigger loans, we can get whether they have to go to a new project na angel பண்ணி போடுமா இல்ல we can direct them to the correct position as in banks போடுமா or whether they have to go to foreign funding. We can give them some consultancy. The level ஏன்னா நம்மளுக்கு வந்து it's an NBFC of a small nature. நம்ம தான் கொடுக்க போறோம். If they are having some project, they can come to us for advice. Some advice. Okay.
why stock market is now under lockdown கேக்குறாங்க. அது ஒன்றும் relevant question இல்லை. It's not lockdown. It is open even. It is open even today. Okay. சரிண்ணே, வேற ஒன்றும், if there are no questions, we'll wind up. Thank you. Thank you. Thank you. நாளைக்கு இதே டைம் 5 மணிக்கு மிஸ்டர் டாக்டர் ஏவி செந்தில் பேசுறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு. எல்லாரும் தயவு பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களால இப்போ இந்த செக்யூரிட்டி ரீசனுக்காக ஒருவேளை பாஸ்வேர்டெல்லாம் நாளைக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட்ல இன்விடேஷன் அனுப்ப வேண்டிய வந்தாலும் வரலாம். நாங்கள் பார்க்குறோம். இதில் நம்மளால ஜூமில் லாகின் பண்ண முடியலேன்னு வருத்தப்பட வேணாம். வித்தின் 5 minutes ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த மீட்டிங் உங்களுக்கு வந்து யூடியூப் லிங்க் வந்து எல்லா குரூப்லேயும் வந்துடும். நீங்கள் யூடியூப்ல வந்து லைவாக வாட்ச் பண்ணலாம். அதுலேயே போடுற கொஸ்டின்ஸையும் அங்கே ஸ்பீக்கருக்கு கேட்போம், அவங்க அதுக்கும் ஆன்சர் பண்ணுவாங்க. அதனால இங்கே வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. யாராவது இங்கே ஜூமில் வர்றது செக்யூரிட்டி லேப்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா இதில் வர வேண்டாம், நீங்கள் யூடியூப்லேயே நீங்கள் பார்க்கலாம். இதில் வராததுனால உங்களுக்கு ஒன்றும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை.